நம்ம லேயர்ஸை பற்றி ரொம்ப டீப்பாகவே எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒப்பாசிட்டி, அப்புறம் வந்து பிளெண்டிங் மோட், இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது உங்களுக்கு லேயர் ஒன்று இருக்குது. இப்போ இதில் வந்து நான் ஒரு ஷேப் லேயர் வந்து ஆட் பண்ண போகிறேன். அப்படின்னா ஷேப் லேயர் எப்போவுமே இந்த டூல்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் உள்ள எல்லா ஷேப்ஸுமே வரும். ரெக்டாங்கிள், ரவுண்டர் ரெக்டாங்கிள் டூல்ஸ், எலிப்ஸ் டூல்ஸ், பாலிகான் டூல், லைன் டூல், கஸ்டம் ஷேப்ஸ் டூல்ஸ், இது மாதிரி நிறையா இருக்கும். உங்களுக்கு ரெக்டாங்கிள் வேணும்னா ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஒன்ஸ் வந்து அந்த ஷேப்பை க்ரியேட் பண்ணாக்கலையே உங்களுக்கு இதோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே வந்துடும். இதில் உள்ள கலர்ஸை நீங்கள் மாற்றுறனா மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஃபில் கலர் வேணாம் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஸ்ட்ரோக், இந்த லைன் இருக்குல்ல, இது ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். இதுக்கு உள்ளே உள்ளதை ஃபில்னு சொல்லுவோம். எனக்கு இந்த லைனில் மட்டும் எனக்கு கலர் வேணும் அப்படின்னா லைனை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு லைனோட விட்த்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைன் வந்து டேஷ்ட் லைன் வேணுமா இல்லை வந்து டாட்டட் லைனா அப்படிங்கிறத அதையுமே இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து ஷேப் லேயர். ஸோ இந்த ஷேப் லேயரை வந்து நம்ம நிறைய எடிட் பண்ணிக்கலாம். இதே நேரத்தில் எங்களுக்கு ஃபில்லுமே சேர்ந்து வேணும் அப்படின்னா ஃபில்லுமே வச்சுக்கலாம். இது ஃபில்லுங்கிறது உள்ளே வர்றது. ஓகே, ஷேப் லேயர் பற்றி நம்ம இது ஓரளவுக்கு தெளிவாக பார்த்துட்டோம். இதே மாதிரி இந்த ஷேப் லேயர் கிரேடியன்ட்ஸ்னு இருக்கும். 2-3 கலர் மிக்சடு கலராக கிரேடியண்ட்டில் வரும். இதுவும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க வந்தது ஷேப் லேயரை பற்றி கிடையாது. இந்த அப்போசிட்டி, இந்த லேயர்ஸில் எப்படி அப்போசிட்டிவ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க வந்தோம். ஓகே, இப்போ நமக்கு தேவையான ஷேப்ஸை நம்ம இது மாதிரி ஷேப்ஸ் லேயர்லேருந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே கஸ்டம் ஷேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போனீங்கன்னா நிறைய கஸ்டம் ஷேப்ஸு அவங்களே க்ரியேட் பண்ணிப்பாங்க. இலை, இந்த மாதிரி பூ, உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ க்ரியேட் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு தேவையான இடத்துல வச்சுக்கலாம். ஓகே, இப்போது நம்ம அப்போசிட்டி பார்க்க வந்தோம்ல. ஸோ ஒன்ஸ் நீங்கள் லேயர் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லேயர் திரும்ப எடிட் பண்ணுறதுக்கு இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். எனக்கு ஸ்ட்ரோக் வேண்டாம் அப்படின்னா போயிடும். ஓகே, இப்போ நம்ம இதோட இந்த ஆப்போசிட்டினா என்ன, ஃபில்லுனா என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஆப்போசிட்டினா என்னென்னா எனக்கு இதோட இந்த லேயரோட டிரான்ஸ்பரன்சி எத்தனை % வேணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறது தான் இந்த ஆப்போசிட்டி. இந்த ஃபில்லுங்கிறது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இப்போது மெயினாக ஆப்போசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்போசிட்டியில் உங்களுக்கு தேவையானபடி வச்சுக்கலாம். எங்கேயாவது உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணும்போது எனக்கு வந்து இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஆப்போசிட்டியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் பிளெண்டிங் மோடுன்னு இதில் இருக்குது. ஸோ அந்த பிளெண்டிங் மோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டியை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் இருக்குல்ல, ஸோ இதில் வர்றது எல்லாமே பிளெண்டிங் மோட்ஸு. இதில் போய்ட்டு நீங்கள் ஒன்றா மாற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த லேயர் வந்து இந்த லேயர் வந்து இந்த லேயர் கூட எப்படி பிளெண்ட் ஆகுது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான். ஸோ இந்த பிளண்ட்ஸ் இது நார்மலாக இருக்கும்போது இதில் எதுவுமே அஃபெக்ட் ஆகாத சாலிடாக இருக்கும். இப்போது நான் டிசால்வ் கொடுக்குறேன், அப்போ எதுவும் அஃபெக்ட் ஆகலை. இது டார்க்கன் கொடுக்கும்போது இது அது கூட போய் மல்டிப்ளை ஆன மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கிது ஒன்றோட ஒன்றா. ஓகே, கலர் பர்ன், லீனியர், டார்க்கன் கலர், லைட்டன், ஸ்க்ரீனு, அதுமாரி கலர் டாட்ஜு. ஓகே, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதே உங்களுக்கு வந்து இன்னும் டெப்த்தாக நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ஒரு டெக்ஸ்சர் மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டெக்ஸ்சரை நம்ம இந்த இமேஜ் டாக்குமெண்ட்டு கொண்டு போயிட்டு நம்ம இதை அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம இதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நம்ம வந்து பிளெண்டிங் மோடு நம்ம வந்து எப்படி கொஞ்சம் டெப்த்தாக பார்க்க போகிறோம், உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன். இப்போ இந்த டாக்குமெண்ட்டை நம்ம இங்கே கொண்டு போகிறதுக்கு 2 வகையாக கொண்டு போகலாம். ஒன்று வந்து இதை ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு போயிட்டு
இங்கே கொண்டாந்து விட்டிங்கன்னா அந்த டாக்குமெண்ட்லேருந்து இந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்துடும். இல்லை அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு Ctrl A ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு எல்லாமே செலக்ட் ஆயிரும். Ctrl X கொடுத்தீங்கன்னா எனக்கு டெலீட் ஆயிரும். சாரி, அது வந்து கட் ஆயிரும். ஸோ டெலீட் ஆகாது, இங்கேருந்து காணாமல் போயிடும். கட் ஆகிடுச்சு, அது கட் ஆகி மெமரியில் சேவ் ஆகிருக்கு. இங்கே போயிட்டு Ctrl X கொடுத்து கட் பண்ணி Ctrl V கொடுத்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த வந்து ஒரு லேயரில் போட்டு உட்காந்துரும். ஓகே, இப்போது இந்த லேயரை நம்ம இப்படி வச்சுக்கிறோம். இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு நான் இங்கே கீழே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் பிளெண்டிங் மோடு கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள், பிளெண்டிங் மோடில் மல்டிப்ளை கொடுக்குறேன். மல்டிப்ளை கொடுத்தாக்கல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒயிட் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஒயிட் ஃபுல்லாகவே டிசபிள் ஆகிட்டு பிளெண்டு ஃபுல்லாக பிளெண்ட் ஆகிட்டு இந்த பிளாக் வந்து பிளெண்ட் ஆகி நிற்கிது. ஸோ இந்த டெக்ஸ்சர் வந்து அப்படியே அப்ளை ஆகிருக்கு இதுக்கு. ஓகே, நல்லா தெரியுதுல உங்களுக்கு, டெக்ஸ்சர் நல்லா அப்ளை ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி மாஸ்கான மாதிரி டெக்ஸ்சர் அப்ளை ஆகிருக்கு. இதே நான் ஸ்க்ரீன் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஒயிட் லேயர் மட்டும் தெரியும், பிளாக் லேயர் ஃபுல்லாக வந்து பிளெண்ட் ஆகிரும். ஸோ இதில் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது இந்த பிளெண்டிங் மோடில் மெயினாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மல்டிப்ளை அண்டு ஸ்க்ரீன், இது ரெண்டுமே நம்ம வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பிளெண்டிங் மோடில் இதில் நிறைய பிளெண்டிங் மோட்ஸ் இருக்குது. ஓவர்லே இருக்குது. ஓவர்லே கொடுத்தோம்னா ஒன்று மேலே ஒன்றா ஓவர்லே ஆயிரும். மேக்ஸிமம் இந்த ஓவர்லே கூட சில சமயம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் சேச்சுரேஷன், ஸோ கலரு, ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய வகையான பிளெண்டிங் மோட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணும்போது இந்த மல்டிப்ளை அண்ட் ஸ்க்ரீன் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இப்போது நமக்கு இந்த லேயர் மட்டும் நமக்கு வேண்டாம், ஒர்க் பண்ணக்கூடாது, யாருமே டச் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த லேயரை நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த லாக் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லேயரை வச்சு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து இந்த லேயரை மூவ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நாட் யூஸ் த மூவ் டூல் பிகாஸ் த லேயர் இஸ் லாக்டு அப்படின்னு வருதுல்ல. ஸோ இந்த இதை லேயரை திரும்ப அன்லாக் பண்ணுறதுக்கு இது கிளிக் பண்ணிங்கன்னா அன்லாக் ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு ஷேப், ஏதாவது ஒரு லேயர் போடுறீங்க, ஷேப் லேயர் போடுறீங்க அப்படின்னா இந்த ஷேப் லேயருக்கு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த லேயர் ஸ்டைல் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் போய்ட்டு எனக்கு இதில் வந்து ஒரு ஷேடோ மாதிரி வேணும், இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்குது, இதில் ஷேடோ வேணும் அப்படின்னா ட்ராப் ஷேடோன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இதுலேருந்து ஒரு ஷேடோ க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ஷேடோவோட ஒப்பாசிட்டி எவ்வளோ வேணும், ஒப்பாசிட்டினா அதோட அது எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது. எனக்கு 75% அது வந்து நல்லா சாலிடாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இதோட டிஸ்டன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா இதோட ஷேடோ இங்கே எவ்வளோது, இதோட ஸ்ப்ரெட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நம்ம இங்கே முடிவு பண்ணலாம். அதேமாதிரி இதோட சைஸையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அப்பாசிட்டியை நம்ம கம்மி பண்ணோம்னா ஓரளவுக்கு இதோட ஸ்ப்ரெட்டையும் நமக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணோம்னா ஓரளவுக்கு அந்த சாஃப்ட் ஷேடோ கிடைக்கும். டிஸ்டன்ஸையும் நம்ம வச்சுக்கிட்டு இதோட ஆங்கிளை நம்ம மாற்றலாம். ஸோ எனக்கு இந்த சைடுலேருந்து லைட் அடிக்குதுன்னா ஷேடோ வந்து இந்த சைடு தான் விழும். ஸோ ஆங்கிளை வந்து நம்ம திருப்பி இந்த பக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே, இப்போது இந்த ஷேடோவை நீங்கள் மூவ் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆங்கிளும் மாறும். உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் ஷேடோ வந்து வச்சுக்கலாம். ஸோ ஆங்கிள் மாறும், அதில் அந்த சேம் டைம் டிஸ்டன்ஸ் எல்லாமே மாறுது பாருங்கள். ஸோ நீங்கள் மேனுவலாக இங்கே இது பண்ணுறது தான் உங்களுக்கு பிகினர்ஸுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போது நம்ம ஷேடோ வச்சிட்டோம். ஓகே கொடுத்துடலாம்.
இப்போ இந்த லேயர் மூவ் பண்ணி இங்கே வச்சு பார்க்கலாம், உங்களுக்கு நல்ல ஷேடோ தெரியுது. இப்போ எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில். எனக்கு வந்து இந்த இது வந்து பாக்ஸ் வந்து ஃபில் ஆகணும், ஒரு கலர் ஃபில் ஆகணும்னா கலர் ஓவர்லே கொடுத்துட்டு இதில் நான் எனக்கு பிடிச்ச கலரை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா கலர் ஓவர்லே ஆகும். இந்த கலர் ஓவர்லேயே அந்த கலர் வந்து நமக்கு எவ்வளோ % அப்பாசிட்டி வேணும், அதுக்கப்புறம் இந்த பிளெண்டிங் மோடுமே இருக்குது. இதில் மல்டிப்ளேயாக இருக்கணுமா, இது ஸ்க்ரீனாக இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்ம கலர் ஓவரில் நார்மலாக இருக்கிறது பெஸ்ட்டு. அப்புறம் இதுக்கு ஸ்ட்ரோக் வேணுமா அப்படின்னா இந்த ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணிவிட்டு எனபிள் பண்ணிவிட்டு இதோட சைஸ் ஸ்ட்ரோக்னால் இதை சுற்றி ஒரு லைன் மாதிரி வரும். நார்மலாக நீங்கள் இந்த பேனர் டிசைன்லாம் பார்த்திங்கன்னா எழுதியிருப்பாங்க, எழுத்தை சுற்றி பார்த்திங்கன்னா கருப்பு கலரோ இல்லைனா கட்சியோட கலரோ சம்திங் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இதுக்கு இந்த இது யூஸ் பண்ணுவாங்க. இதோட கலரையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதோட பொசிஷன் இன்சைடா இல்லை வந்து சென்டரில் இருக்கிறோமா, ஸோ அப்படிங்கிறத நம்ம இதில் பொசிஷன் வச்சுக்கலாம். பிளெண்டிங் மோடுமே இதில் இருக்குது, அப்பாசிட்டியுமே நம்ம இதில் கம்மி பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா கிரேடியன்ட் ஓவர்லே. ஸோ இதே தான், இந்த கிரேடியன்ட் ஓவர்லேனா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இந்த கட்சி கொடி மாதிரி தான். ஸோ எழுதும் போது அதில் கட்சியோட கலர்கள் இருக்கும்ல. இப்போ நீங்கள் வந்து இங்கே ஒன்று கிரேடியன்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இப்போ இங்கே ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஸோ இந்த மாதிரி ஒரு கிரேடியண்ட்டை இங்கே அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துட்டு கிரேடியண்ட் எனபிள் பண்ணிக்கோங்க. கலர் ஓவரில் எடுத்து விட்ருங்க. ஸோ இந்த கிரேடியண்ட் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், எந்த ஆங்கிளில் வேணாலும் வச்சுக்கலாம். இது ஸ்டைலு வந்து நிறைய 4 ஸ்டைல் இருக்குது. ரேடியலாக வேணுமா, ரேடியல்னால் சென்டரில் இந்த கிரேடியண்ட் வந்து சென்டரில் வந்து ஆரம்பித்து அடுத்தடுத்த கலர் வந்து இங்கே எப்படி இருக்கோ அது மாதிரி போகும். அப்புறம் ஆங்கிள் பேஸ்டு கூட நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். மெயினாக யூஸ் பண்ணுறது இந்த லீனியர் அண்டு இந்த ரேடியல், இது ரெண்டும் யூஸ் பண்ணுவோம். டைமண்ட் ஷேப் கூட சில சமயம் நமக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, இந்த பிளெண்டிங் மோடு அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே பார்த்துட்டோம். இதை கொஞ்சம் ஒர்க் பண்ணி பாருங்கள், இதில் உள்ள எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பிவல்னால் கொஞ்சம் எம்போஸ் ஆன மாதிரி இருக்கும், அந்த ஃபீல் கொடுக்குறது. இதில் டெக்ஸ்சர் வேணால் வச்சுக்கலாம். அதேமாதிரி இந்த கலர் ஓவர்லே மாதிரியே பேட்டர்ன் ஓவர்லேயும் இருக்குது. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு பேட்டர்ன் வேணும்னா அந்த பேட்டர்னை இதில் போட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டர்னோட ஆப்போசிட்டி ஸ்கேல் எப்படி வேணும், மொசைக் டைல்ஸு இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து இந்த பேட்டர்ன் ஓவர்லேயில் கொடுத்துக்கலாம். எனக்கு அவுட்டர் வந்து க்ளோ ஆகணும் அப்படின்னா அவுட்டர் க்ளோ கொடுத்துட்டு ஸ்ட்ரோக் எடுத்து விட்டு இதில் பார்த்திங்கன்னா க்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஸ்ப்ரெட்டை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த க்ளோ ஃபீல் கிடைக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் இந்த பிளெண்டிங் ஆப்ஷன்ஸை நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இது எல்லாமே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சில மோட்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து ஃபியூச்சரில் பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு தேவையானது எல்லாமே நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டேன். இதுதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவீங்க.